அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேதவாசி நிகழ்ச்சி ஆசீர்வாதி தடைகளின் மத்தியில் நீ கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவனால் அவரை மருத்துவரின் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியர் நாட்டுள்ள சபைகளுக்கு எழுதுவதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மை பாவங்களுக்கு நம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்னென்னைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷம் திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள், அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களை பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி பேசுகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்தி பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்தவன் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷரால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவன் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் பூர்வ மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி அதை ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேர்ந்தவனும் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனுமாயிருந்தேன். அப்படி இருந்து நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்மே அப்போஸ்தலனான ஒரு இடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகளை பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் மரியாதவனாக இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, நான் அளிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறவர்மான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்த என்னை பற்றி தேவனை மயம்படுத்தினார்கள். அதிகாரம் 2. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவனை அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நான் ஓடுகிறதும் ஓடினது வீணாக படிக்கும் எண்ணிக்கை உள்ளவர்களும் நன்மையாக விவரித்து காண்பித்தேன். ஆனால் என்னுடனே கூட இருந்த கிரேக்கனாக இருந்தும் பிரத்திசேதனை பண்ணப்பட்டுள்ள கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்த்த பொழுது நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக பொருட்டாக பக்கல் வழியாக நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிட்டு. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி தாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்களே எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாகும்படி பேதுருவை பலப்படுத்தினவர்களுக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவையும் கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாது எனக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனமுள்ளவர்களாகும்படி தங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படிக்கும் அந்யோன்ய ஐக்கியத்தில் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரத்தை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்பொழுது செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்யோகியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகம் அவனுடைய எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபனிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்த பொழுது விருந்து சேனமுள்ள அவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதர் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவனுடனே மாயத்தினால் பர்னபாவும் இழப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷ சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாமதை நான் கண்டபொழுது எல்லாருக்கும்
முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாக இருக்கிற நீ யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதிய முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியான யூதர் முறைமைப்படி நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாமா? புறஜாதியால் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் அல்லவா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோம். அதனால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணராக அல்லவே. நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறது என்ன காணப்படுவேன். தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையினாலே விருதாவாகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அதிகாரம் 3. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ ஆவியை பெற்றீர்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தீரரா, இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்கள் என்ன? அவைகள் வீணாய் போயிட்டு அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்புகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலேயோ செய்கிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்களே அவர்களே ஆபிரகாமத்தின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளுக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்க அவைகளினாலே நிலைத்திராக எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவன் தேவனிடத்தில் நீதிமாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்குது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமாக விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இதை குறித்து நான் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரிய, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன். மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனுடைய ஒன்றை கோட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டதான சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சற்று சந்ததிக்கு ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதில் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணம் என தள்ளி வாக்குத்தத்தை வேத்தமாக்கப்பட்டது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாகும், அது வாக்குத்தத்தினால் உண்டாகிறது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினால் அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பற்றி சந்திக்க வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையினாலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அதனால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்படுத்த போகிற விசுவாசத்திற்கு எதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாக நியாயப்பிரமாணத்தின்று காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்திய இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழ் ஆனவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுள்ளாக ஞானம் ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமைன் என்றும் சுவாதீனம் என்றும் இல்லையே,
ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் ஆபிரகாம் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள். அதிகாரம் 4. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருக்கிறான். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமும் அவனுக்கும் அடிமைகள் அவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரையிலும் அவன் காரியத்துக்கு பொருட்டு விசாரணைக்காரராக கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்து காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தினுடையபடி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்துக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனுமாக இருக்கிற நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்களுக்கு இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறார். நீ புத்திரனாக கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய அறியாமல் இருக்கிறது போல சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பெருமையானதுமான அவளிகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாகும்படி விரும்புகிறதைப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணாகி போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருந்தேன். சகோதரே, என்னை போல ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களைப் போல எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்த என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணினாலும் ஆரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கப்பட்டபடி கொடுக்கக்கூடுமானால் அப்படியே கொடுத்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி தேடி வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆகலும் நான் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்ல தூதன். நான் அதைத்தான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமில்லை இப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எங்களுக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 சகோதரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுவாதீனமில்லோடத்தில் பிறந்தவன். அப்படியான அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுவாதீனமில்லோடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்தில் உள்ளவர்களாக பிள்ளைகள் என்று அது ஆகார் எண்ணப்பட்டவர்களானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலையில் அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலான எருசலேமு சுவாதீனமுள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்பவேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரியம். புருஷனுள்ள உழைப்பார்கள், அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கு போல வாக்குத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை எப்பொழுதும் துன்பப்படுத்துகிறவன் போல இப்பொழுது நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவர்களின் மகன் சுவாதீனமுள்ளவருடைய மகனுடைய சுதந்திரி வழியாக இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரி, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாகிறாமல் சுவாதீனமுள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதிகாரம் 5. ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதபடி கிறிஸ்து நமக்கு உண்டான சுவாதீன நிலைமையில் நிலைத்து கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டது கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினால் என்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடைய காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்?
அந்த போதனை உங்கள் அழைத்தவனால் உப்பிழைப்புள்ள கொஞ்சமாக வந்து பிசைந்து மாவனத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். சகோதரி, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கும் துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்து போயிருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரை புரண்டு போனால் நலமாக இருக்கும். சகோதரி, நீங்கள் சுவாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள், ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்சேச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகளை ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிற ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கரிகள் வெளிங்கரமாக இருக்கின்ற அவையாவன விசாரம் பேசித்தனம் அசுத்தம் காமுகம் ஆரம்பிக்கிற ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான மனம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்ததால் ஆவி கேட்டு நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். அதிகாரம் 6. சகோதரே, நான் ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடைய அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்து தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனானான். அவனவன் தன் சுயகிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும்படி மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் வசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷர் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். தன் மாம்சத்திற்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவாக இருப்பான். ஆவி கண்டு விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனையாக இருப்பான். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாதிருப்ப நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடி உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியும் காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானம் இரக்கம் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்த நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். கர்த்தனை கூட இருந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.